என் லைஃப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்தது. என் பையனோட 3rd மந்த்ல தான் என்னோட லைஃபோட டைரக்ஷனே மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். 3rd மந்த்துக்கு அப்புறம் அவன் என்னோட ஃபேஸ் பார்க்கல, கிரால் பண்ணல, நிக்கல, நடக்கல, இந்த மாதிரி நார்மல் பேபிஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு மைல்ஸ்டோனுமே அச்சீவ் பண்ணவே ஆரம்பிக்கல. சோ அப்பதான் நாங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்டேஷன் போக ஆரம்பிச்சோம். அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை என்னால இப்ப கூட மறக்க முடியலைங்க. நத்திங் கேன் பி டன். இனிமே வாழ்நாள் ஃபுல்லா அவன் கூட நீங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என் பையன் அழுதான்னா அவனுக்கு பயமா இல்ல பசியா இல்ல வலியா இப்படின்னு எதுவுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ என் பையனுக்காக அக்குபஞ்சர்ல இருந்து ஆரம்பிச்ச என்னோட பயணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசிஎம், சூஜோ, மூலிகைகள், இந்த மாதிரி என்னோட தேடுதல் இன்னும் அதிகமாயிட்டே போச்சு. சோ நிறைய விஷயங்கள் இந்த நேச்சுரல் ஹீலிங்ல நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். சோ இது மத்த ஃபேமிலிக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கறதுனால 2015ல ஒரு நேச்சுரல் ஹீலிங் கிளினிக் நான் ஆரம்பிச்சேன். நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. என்னோட ஃபேமிலிக்கு நான் என்ன ரெசிபிஸ் எல்லாம் செய்வேனோ அது எல்லாமே என்னோட பேஷண்ட்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதே ஹெர்பல் ஃபார்முலா, அதே ஆன்செஸ்ட்ரல் ரெசிபி ஈஸியா கன்சியூம் பண்ற மாதிரி, யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ இரே நேச்சுரல்ஸ்ல நான் கொண்டு வந்திருக்கேன். எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்டான உடவாட்டுக்கால் கிழங்கு தைலம், சூப் பவுடர், டிப் சூப், இது எல்லாமே என்னோட கிச்சன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்துல என் பையனுக்காக ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இன்னைக்கு இந்தியா முழுக்க பல குடும்பங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. நான் இதை ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணல, ஒரு அம்மாவா இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னை ஹீலரா மாத்திருச்சு. அதனால பிறந்ததுதான் இரே நேச்சுரல்ஸ்.